தா ஹாய் லவ்லி ப்ரோ வாங்க. குட் மார்னிங். நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். என்ன ப்ரோ ஒர்க் முடிஞ்சா? சங்கட்டம் சங்கட்டம் ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. ஒர்க் முடிஞ்சுதா? நான் வர மறந்து போய் வந்துட்டேனே டூகெதர் லைவுக்கு சொல்லிட்டு. என்ன பண்ணிட்டோம்? ஃபஸ்ட்டு எல்லாமே செட் பண்ணி வைக்கணுமா என்ன? லவ்லி ப்ரோ கொசு போட்டு கடிச்சு பிடிச்சி போனேன். என்ன குட் மார்னிங்க்கு அப்புறம் எந்தையுமே காணும். ஓடிட்டு அதுக்குள்ள லவ்லி ப்ரோ இருக்கியா இல்லையா? இருக்கியா இல்லையா? சங்கட்டம் ப்ரோ. வெளியே போயிட்டு ஓட்டு.
யார் லைவில் இருக்கீங்களே, ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுன்னு பார்க்கலாம். இப்படி யார் தான் சைலண்ட்டாக என்னோட லைவை வாட்ச் பண்ணுறீங்க? கமெண்ட் தான் பண்ணுங்களே, அதனால் என்ன? யாராக இருந்தால் என்ன?
साइलेंट का चेक करना ये कुछ कुछ சரி இரு இங்கே இருக்கும் இங்கே கொடுக்கலாம். நீ சரி பண்ணிடுவியா? இந்தா ஒழுங்காக கொண்டு போய் வச்சிரு. டேய் கொண்டு போய் வைடா. கிட்டி பண்ணிட்டாங்க.
லைவ் பார்க்குறவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் பார்ப்பீங்களா? என்ன இத்தனை பேர் கமெண்ட்டே எனக்கு வரல. சாரி சாரி சாரி. என்ன பண்ணுற? ஹலோ, என்ன பண்ணுற? ஹலோ லூசு. சாரி சாரி சாரி. ராஜதுரை வாங்க வாங்க. ஹாய்ப்பா, குட் ஈவினிங். லைக் டன். ஓகே ஓகே, தேங்க்யூம்மா. சாரிம்மா, அது ஆல் மெசேஜ் தான் கொடுத்தேன், ஆனால் டாப் மெசேஜில் போயிட்டு எல்லாமே உட்காந்துருக்கு. அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா? டீ குடிச்சிங்களா அக்கா? டீ சாப்பிட்டேம்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன்க்கா. ஓகேம்மா ஓகேம்மா. இருக்கேன். ஓகே ஓகேம்மா ராஜதுரை. டீ குடிக்கணும் போக. ஓகேம்மா ஓகே. சாரிம்மா, அது டாப்பில் போயிட்டு உட்காந்துருக்கு. எனக்கு அது தெரியல. இப்போ ஆல் மெசேஜ் வந்து டாப் கொடுத்தவும் தான் தெரியுது. இவ்வளோ நேரம் யாருமே எனக்கு மெசேஜ் பண்ணலன்ட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ரவிகலா, ஹாய் ஹலோ, ஹவ் ஆர் யூ? ரவிகலா, ரவி சாரா நீங்கள்? ரவி சார், பேரை மாற்றிட்டீங்களா மறுபடியும்? லைக் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ. ஹலோ லவ்லி, என்ன லவ்லி இப்படி ஆயிடுச்சு? ஒரு மெசேஜ் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லிவிட்டு ஒரு குட் மார்னிங் சொன்னல, அந்த மெசேஜ் மட்டும்தான் இது வரைக்கும் இருந்தது. சரி, அதான் எதுக்கும் போயிட்டு பார்க்கலான்னு நினச்சேன். சங்கட்டம் ப்ரோ, சங்கட்டம். இது என்ன ஏதோ ஒன்று வந்திருக்கு, ஆட் ஸ்டிக்கர்ன்ட்டு. என்னவா இருக்கும்? என்ன கடை? பச்சை கலர் பேக் மாதிரி தச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ரோ, நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டேன், உனக்கு கேட்டுச்சா? யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் வந்துருச்சு ப்ரோ. மறுபடியும் போய் ஆல் மெசேஜில் உட்காந்துட்டேன். அக்கா, இவ்வளோ நேரம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அக்கா. சாரிம்மா, நான் தான் அது ஆல் மெசேஜ் தானே நம்ம எப்பவும் கொடுப்போம், அதை கொடுத்துட்டேன். சரி, நீங்கள் யாரும் மெசேஜ் பண்ணலன்னு நினச்சிட்டேன். ஐயோ சார், கேட்டுச்சா? சரி, அதை எரேஸ் பண்ணிடுங்க கேட்டால். நானும் போய் ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். அப்புறம் டாப் மெசேஜ் போய் பார்க்கும்போது அதில் இத்தனை மெசேஜ் வந்திருக்கு. ஐயோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஃப்ளோவில் கெட்ட வார்த்தையும் வரும். இல்லை, நான் போய் ட்ரிம் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஏன்னா யாரும் போய் முன்னாடி பார்க்க போகிறதில்ல.
ஹாய் ஹரி ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. என்ன ஆளையே காணோம், இந்த பக்கமே காணோம். பார்த்து பல மாதம் ஆகிவிட்டது. எங்கே போனீங்க? எங்கேயாவது வேர்ல்டு ட்ரிப் ஏதாவது போயிட்டீங்களா? கன்ஃபார்ம்டாக வந்துட்டு பார்த்துக்க. அப்போ கன்ஃபார்ம் தான். ஓகே, கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான். இருங்க அக்கா, வருகிறேன். ஓகேம்மா, ஓகே, வாங்க. என்ன பண்ணுறீங்க ஹரி? எப்படி இருக்கீங்க? இப்போ கன்ஃபார்மாக தானா? ஊருக்கு போயிருந்தீங்களா? ஓகே ஓகே. ஒரு வேலையாக சென்னை வந்தாச்சா? ஓகே, சென்னையில் தான் இருக்கீங்க. இங்கே பார்த்துட்டு ஊசியில் கொடுத்துட்டு போகிறேன். நல்லா இருக்கேன். நீ நலமா? ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே. நான் நலமாக தான் இருக்கேன். எனக்கு என்ன, நாங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஒரே பதில் தான். டீ சாப்பிட்டாச்சா? வைக்கிறது கூட ஓகே, இதுக்கெல்லாம் வந்து மணியை வச்சுட்டு ஷப ஷப ஷப. நீ கன்ஃபார்ம் தான் சென்னை தான் போ. நான் சென்னையா? நான் சென்னை இல்லையே, நான் சேலம் பொண்ணுங்களாச்சு. சேலம் பொண்ணுங்க? ஆஹா, இந்நேரத்துக்கு 7 மணி தானே ப்ரோ அது. டீ குடித்தேன், பிஸ்கெட்டு வரிக்கி சாப்பிட்டேன். ஃபுல்லாக வயிறு வந்துச்சு. இப்போ பாருங்க, எல்லாம் ஆல்மோஸ்ட் எப்படி கிடக்கும். டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்போ. ஓகே ஓகே, நல்ல பழக்கம் தான். குட் நைட்டா? என்ன லவ்லி, நீ லைவில் தான் இருந்தியா இவ்வளோ நேரம்? பாவம், நான் யாரோ ஹைட் அண்ட் வாட்சுன்னு சொல்லி திட்டிவிட்டேன். உனக்கு கேட்டுச்சா? நீ சேலத்து மாம்பழம் அதுதான் கன்ஃபார்ம்ட தெரியுது. அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓடிரு, கொன்றுவேன். சாரி லவ்லி ப்ரோ, எல்லாரும் ஆல் மெசேஜ் தானே போட சொல்கிறீங்க, பார்த்தா டாப்பில் போய் அதெல்லாம் உட்காந்துருக்கு. நான் யாருமே பண்ணலன்ட்டு யாரோ ஹைடன் வாட்ச் பண்ணுறாங்கன்னு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன். ஐயோ, நான் வேற திட்டிவிட்டேன். நான் வேற ஃப்ளோவில் ஒன்று சொல்லிவிட்டேன். என்னத்த தைக்கிற அப்படி? ஆமாம் ப்ரோ, கிழிஞ்சு போச்சு துணி, அதை தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ நேரம் தெரியுமா? 1 ஹவருக்கு மேலே ஆகும் இதை தைக்கிறதுக்கு. அதுக்கு பேசாமல் லைவ் கொள்ளலாமேன்ட்டு. யாரும் வரப்போகிறதில்ல, 2 பேர் 3 பேர் தான் வரப்போகிறீங்க. அதனால் இப்படியே வேலையும் ஆச்சு, லைவும் ஆச்சு. எப்படி இங்கே பார்த்துக்கோங்க, டிசைன் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். போர் அடிக்குதா? ஹாய் ரெஜினா. வாயும் ரெஜினாலாம் வந்திருக்காங்களே, எனக்கு தெரியலையே.
ஏன்னா எல்லா மெசேஜும் போய் ஹைட் ஆகிடுச்சு. இது வலிக்குது. பேட்ச் போட்டிருக்குமா? அது வாங்கித்தாமா வரணும். இங்கே இருக்குது. சரி வாங்கிக்கோ. 5 ரூபாத்தாம்மா. அங்கே பாரு அந்த ஜூஸர் இதுக்குள்ள 2 வாங்கிக்கிறேன். சரி ஒரு 10 கூட சரிப்பா. கட்டுக்கட்டாக போட்டுட்டு போய் ஸ்கூலில் உட்காந்துக்கோ. ஹாய் எஸ்கே ஐடன். ரெஜினா சிஸ்டர் வாங்க வாங்க, வெல்கம். அப்படியே அந்த பச்சை கலர் இதில் ஜூஸ் மேக்கர் மேலே இருக்கு பாரு. குட் ஆஃப்டர்நூனா உங்களுக்கு? லஞ்ச் பீரியட் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறான் என் பையன். ஹாய் ரெஜினா, வெல்கம். தேங்க்ஸ் ஹரி. அப்படியா? 10 ரூபா எடுத்துட்டு போட்டா விட பார்க்குறியா? ஆமாம் ப்ரோ. 10 ரூபா எடுத்துட்டு போட்டா. நானும் லைக் தான். ஓகே ஓகே, தேங்க்யூ. 10 ரூபா எடுத்துட்டு போட்டா. ரெஜினா சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க? இது உன்னை என்னதான் நான் பண்ணட்டும் தமிழ்? 2 எதையா உன்னை வாங்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற நீயே. நல்லா தைக்கிறேமோ? நல்லா தைக்கிறேனா? தேங்க்யூ ப்ரோ. வெல்கம் பண்ணதுக்கு ஹரி. ஓகே. லவ்லி ப்ரோ எங்கே போயிட்டீங்க? ஏன்ப்பா இப்படி மெசேஜ் எல்லாமே ஹைட் ஆகிடுது? ரெஜினா சிஸ்டர் என்ன பொட்டிக்கில் இருக்கீங்களா? பார்த்துக்காங்க, நானும் பொட்டிக்கில் தான் இருக்கேன். நானும் ஒரு டிசைன் மேக் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துக்கங்க. பொட்டிக்கில் இருக்கேன். இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிது. யூடியூப் வந்து உங்கள் லைவ் இருந்துச்சு, அதான் ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓகே, நான் ஆடியன்ஸ் போட்டுக்கோ. ரெஜினா சாப்பிட்டாச்சா? இங்கே லவ்லி ப்ரோ போச்சு. லவ்லி இருக்கியா இல்லையா? சங்கட்டம் ப்ரோ. என்ன கதை? எதுக்கு நீ வந்துட்டு பாய் சொல்லிட்டு போன? இப்போ இன்னும் எனக்கு மெசேஜ் வரல. ஐயோ, சரி நீங்கள் தான் பேச போகிறீங்க. போய் படிச்சிட்டேன். ஓகே ஹரி, நீங்கள் சொன்னால் சரிதான். சரியா வேணாம். டின்னர் ரெடி பண்ணியாச்சா? அம்மோ இல்லை ப்ரோ, போய் பண்ணிக்கலாம். தேவி வெக்கமாக வருதா? அம்மோ சரத்துக்கு வெக்கமாக வருதா? சரத்துக்கு சரத்து ப்ரோ வெக்கமாக வருதா? ஹாய் தேவி, என்ன பண்ணுற தேவி? ரெஜினா சிஸ்டர் இல்லைன்னா வந்து கூவிட்டு கிடப்ப. ரெஜினா வரலையான்ட்டு இருக்கும்போது நீ வந்து வரமாட்டேன்ற பாய் சொல்லிட்டு போகிற. என்ன கதை? ஆம்பளைங்க எதுக்குப்பா வைக்கப்படணும்? ஏன் படுவாங்களே ஆம்பளைங்க, வைக்கப்படுவாங்களே. ஏன் ப்ரோ உனக்கு வெக்கமே வராதா? பெண்களுக்குத்தான் வெக்கம் அழகாக இருக்கும், ஆண்களுக்கும் அழகாக இருக்கும் வெக்கம். ஆமாம், பெண்களோட ஆண்கள் வெக்கப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன் சோகமாக இருக்க லவ்லி? லாஸ்ட்டாக நான் கஸ்டமைஸ்டு பண்ணினேன். எக்ஸ்பென்சிவ் காஸ்டியூம் 89 லேக்கா? சாலிடர் டைமண்ட் ஸ்டோனில் பண்ணியிருப்பேன். 1.5 years பிஃபோர். கோட்டோட கிங் ஃபேமிலிக்கு
பண்ணி கொடுத்தேன். அப்படியா சிஸ்டர்? செம்ம செம்ம சிஸ்டர், சூப்பர் சூப்பர், இன்னும் நல்லா பண்ணுங்க. 89 lakhs. அதுதான் அவங்க அதை சொல்லிக்கணும்ல, டைமண்ட் இருக்குது அப்படி. அவங்க ட்ரெஸ்ஸுக்குன்னே நிறைய பேர் ஏங்குறவங்களாம் இருக்காங்கல்ல, அதுக்காகவே இவங்கெல்லாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க போல். ஐஸ்வர்யா ராயெல்லாம் வராங்களே, ஏதாவது வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜுக்கெலாம் வந்தால் 1 lakh அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்களாம். ஐஸ்வர்யாவோட ட்ரெஸ்ஸு காஸ்டியூம். நான் சப்பாத்தி உருளை குருமா சாப்பிடுகிறேன், வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். சாப்பிடுங்க சிஸ்டர், சாப்பிடுங்க. கால்மி தேவி. தேவி செம செம. எடுத்து வை வந்துடுறேண்ணா. யாருக்கு ஷரத்? அது என்னோட டைம். அப்படிங்களா சிஸ்டர்? பரவாயில்ல, எனக்கே கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும்ல. நம்பர் கொடு சார். அம்மா உனக்கு வெக்கம் வருமா? எனக்கெல்லாம் வெக்கம் வரும் ப்ரோ, வரும். எங்க அவங்க அக்ரிமெண்ட்டில் ஒரே கண்டிஷன், யாரும் வேர் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக டிஸ்பிளே கூட யூஸ் பண்ணலாம் ரெடி பண்ணினேன். அப்படிங்களா? ஓகே சிஸ். ஐயோ, அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அது நீங்கள் பப்ளிஷ் பண்ணவும் கூடாதா? ஓ, இப்போ ஒன்ஸ் அவங்க பண்ணுறத யாரும் பண்ணக்கூடாது அதே டிசைனில் இல்லை? சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் உயரணும். இன்னும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, உயரத்துக்கு போங்க. எங்கே வைக்கப்படு கொஞ்சம், அந்த அழகு கொஞ்சம் பார்க்கணும். அப்படியா? திடீர்னு கேட்டாலாம் வராது ப்ரோ, எதையாவது வெக்கப்படுற மாதிரி ஏதாவது சொன்னால் தானே வரும். அக்ரிமெண்ட்லாம் வேறு லெவலாக இருக்கும், பேட்டன் ரைட்ஸ்லாம் வேறு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படியா சிஸ்டர்? அப்புறம் 89 lakhsனால் சும்மாவா? அப்புறம் அவங்க பண்ணுறதையும் இன்னொருத்தவங்க பண்ணால் எப்படி? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அதுவும் கேள்விப்படாததாக இருக்குது. நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு அது இப்படிலாம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்படியா சார்? தேர் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு லவ்லி? என்ன ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்ல. அப்போ லெட்ரு போட்டு வர வைக்கலாமா? லெட்ரு போட்டு வர வைக்கலாமே. அடுத்தது யாரு? ஒன்றும் இல்லை. சரத் டுகெதர் லவ் இருக்கா? ஆமாம் இருக்குது. எத்தனை மணிக்கு சரத்து? சரத்துக்கு போடுறா, அது 10 மணிக்கு போடுவான். சரி, எத்தனை மணிக்கு லவ்லி, எத்தனை மணிக்கு போடுறீங்க டுகெதரு? வெட்கம் வரும்.
இது என்னடா கொடுமையாக இருக்குது. அதே டிசைன்னா again யூஸ் பண்ணினா அப்புறம் கேட்டு லைஃப்லாம் நான் ஜெயிலில் இருக்கிற அளவுக்கு இருக்கும். யூனிவர்சல் அப்ளிகேஷன் வேறு அச்சிச்சோ. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? ஏன்னா நீங்களே அந்த மாதிரி டிசைனை இனிமேல் மேக் பண்ணக்கூடாதா யாருக்குமே? அப்படியா? அட்டோட்டா, இது என்ன கொடுமையாக இருக்குது. அது உங்கள் டிசைன் தானே. சரி, வேறு யாருக்கும் யூஸ் பண்ண வேண்டான்னா கூட ஓகே. அது நீங்கள் டிசைன் பண்ணது தானே, நம்மளுக்கே உரிமை இல்லையா? அதுக்கு தான் அவ்வளோ அமௌண்ட் இல்லை. ஓகே ஓகே, அதுதான் சிஸ்டர். ரெஜினா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கு. ஆமாம் ப்ரோ, அதெல்லாம் சாதாரணம் இல்லை. அந்த இடத்துக்குலாம் போகிறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த அக்கா கூப்பிட்டு பைக் பிடிக்க போயிட்டா. வேணாம் தங்க, அமைதியாக இருக்காங்க. நான் அப்பாவை வாங்கிட்டு வர சொல்கிறேன், அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டேன். அப்பா வரத்துக்கு லேட்டாக ஸோ நான் அதை டெலிட் பண்ணிடுவேன். அப்படிங்களா? ஓகே ஓகே சிஸ். ஆமாம் ஆமாம், நம்ம வேஸ்ட்டு. ஆமாம் ப்ரோ, நம்மளாம் இன்னும் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. சரி சரி, தப்பாக சொல்லிட்டேன். நான் வேஸ்ட்டா? நானும் வேஸ்ட்டு தானே ப்ரோ. நானும் ஒரு வேஸ்ட்டு ஃபெலோ தான். எனக்கு எப்போவுமே வந்து நான் நினச்சது எப்போவுமே கிடைக்காது, கிடைச்சதில்லை. இப்போ மட்டும் கிடைக்குமா? கிடைக்காது, நீயே சொல்கிறா. ஆனால் நீ நினைக்கிறது கிடைக்கும். அம்மா கொடுப்பேன், ஓகேவா? எனக்கு பேர்டுக்கு என்னன்னா வாங்கி தரீங்க? உடனே கேட்காதடா, நான் தான் சைக்கிள் வாங்கி தரேன்ட்டேன். காசு கம்மியாக தான் இருக்குது. இல்லை, நான் அதுக்குள்ளே ஏண்டா, நீ ஃபஸ்ட்டு உனக்கு உண்டில் வாங்கினா நீ சேர்த்துறத சேர்த்து அம்மா கிட்ட இருக்கிறத நான் வாங்குறேன், ஓகேவா? ஆமாம், ரொம்ப வேஸ்ட்டு. எனக்கு கைத்தொழில் இருக்குது, நீ வேறம்மா. கைத்தொழில் ஆனால் பரவாயில்ல தான் ப்ரோ. ஏதோ சொந்தமாக பண்ணணுன்னு தான் இதையும் எடுத்தேன். நம்மளா கடை வச்சு நம்மளா அங்கே ஒரு ஓனராக இருக்கணும், அதுதான் என் ஆசை. அதனால தான் நான் இந்த சைடு வந்துட்டேன். பிச்சை எடுக்கிறேன் நான். போய் மோஸ்ட்லி காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஓனரோட பெர்மிஷனோட தான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். மோஸ்ட்லி கஸ்டமர் விரும்ப மாட்டாங்க. ஸோ ஃபியூ டிசைன்ஸ் தான் போஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஓகே ஓகே சிஸ், அந்தளவுக்குலாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா இன்னும் நல்லாவே ரீச் கிடைக்கும்ல உங்களுக்கு அந்த சைடில். நமக்கு அப்படி தான். இந்தாப்பா, இதை எடுத்து பர்ஸ்குள்ளே வைப்பா. சரக்கு நம்பரை போட்டால் வராது, எழுத்தா தான் வரும். அப்புறம் என்ன சிரிப்பு ஹரிப்ரோக்கு, எப்படி போடுறது? 78 ரெஜினா, யூ ஆர் கிரேட். இப்படி போடு சரத், ஷார்ட்ஸில் போடு. ஓகே ஓகே. என்ன பிரச்சனை, என்ன சங்கடம்? என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி விடு, கேட்டால் கால் பண்ணுவியான்னு கேட்பேன். நான் லைவில் வந்து ஜாயின் பண்ணி கேட்குறேன். என்னடா கொடுமை.
கிடைக்கும் போட்டால் காசு உங்களுக்கு கணக்கில் வியூஸ் வரும், முன்னாடியே காப்பி லைக் வந்துடும். அப்படியா? ஏன் சிஸ்டர் அந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கெல்லாம் வந்துருமா? பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம சட்டத்தை விட அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் போலயே. ரெஜினா சிஸ் கோவம் இருந்தானே ஒவ்வொரு டைம் உங்களுக்கு, ஏன்டா ஏன் டிசைனே விட மாட்டிங்களான்ட்டு. நீ கேளமோ என்னாச்சு? என்ன சரத்து ப்ரோ, என்ன ப்ராப்ளம் உனக்கு சொல்லு. ஹாய் சாப்பிட்டீங்களா? ரவி சார் நீங்களா? ரவி பிள்ளை சார், நீங்கள் உங்கள் ஐடியை சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ரோஜர் தட் ஹரி, ரோஜரா? பொத்ராஜ் வாங்க, ஹாய். நீங்கள் தானே ஹார்ட் பறக்க விட்டீங்க. என் லைவில் நீங்கள் ஒருத்தவங்க தான் அதை பண்ணுறீங்க. தேங்க்யூ. லைவில் போய் கேளு. ஓகே ஓகே, நான் வருவேன், டூகெதருக்கு வருவேன் பாரு. ரெஜினா என்னாச்சு? திட்டுற மாதிரி தெரியுது. ஐ எம் பாவம். ரவி சார் மாற்றிட்டீங்க. எஸ் எஸ், ஜெர்மனியில் லா அப்படி. ஒன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டா நான் உங்களுக்கு வேலைக்காரி மாதிரி. அதுதானே பாருங்கள் சிஸ். ஆனால் நம்ம இந்தியாவில் இருந்தால் அது வேறு லெவலில். நான் சொல்கிறது தான் சட்டன்ற மாதிரி இருக்கும். நியூ ஐடி. ஓகே ஓகே ரவி சார், சாப்பிட்டீங்களா நீங்கள்? என்ன சாப்பாடு? நான் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் ஹரி. ஆமாம், அன்னைக்கே சொன்னாங்க அப்படியே ஆகட்டும். லா லா கண்டிப்பாக. சாந்தி பிரகாஷ் வாங்க. ஸ்ரீகுட்டி, ஸ்ரீ தானே நீங்கள்? ஹாய் அக்கா, நைஸ் டு மீட் யூ. ஸ்ரீகுட்டி தானே? ஓ அப்படியா ரெஜினா, நான் படிக்காதவன், எனக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? அதான் நான் சொல்கிறேனே ப்ரோ. ரெஜினா டாக்டர் லைவில் 2 நாள் பார்க்கவே இல்லை. டாக்டர் லைவில் ரெஜினா மேம் வருவாங்களா? சார் ரெஜினா சிஸ்டரு. வாங்க கார்த்தி ப்ரோ. வாட் ப்ரோ, ராங் ப்ரோ, 1 மணி நேரம் ஆச்சு ப்ரோ. ஹாய் ஸ்ரீகுட்டியா, வாங்க ஸ்ரீகுட்டி. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா இல்லையா? ஸ்கேல் எடுக்கிட்டா மச்சான், சொல்லு மச்சான். ஹாய் அம்மு, ஹாய் ஹாய் வணக்கம். இந்தியாவில் இருந்தால் எதை கேள்வி கேட்டாலும் திமிராக இருக்கலாம், பட் இங்கே அப்படி இல்லை. ஓகே சிஸ்டர், பயங்கர கோபமும் வந்துடும். என்ன பண்ணுறடா? ஹாய் லவ்லி. ஒர்க் பேசிஸ் அதுதான் வர முடியல. ஓகே ஓகே. எஸ் அக்கா, முடிச்சிட்டிங்களா? ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா ஸ்ரீகுட்டி? என்னடா டோமரு? இந்த லவ்லி மூஞ்ச சோகமாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கு ப்ரோ, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. மூஞ்ச பார்க்க சகிக்கல. என்னவா? என்ன கதை? என்ன கதை? ஆமாம், நாங்கள் எல்லாம் அங்கே தான் ஃப்ரெண்ட். அப்படிங்களா? அப்போ எனக்கும் வந்து அது லிங்க் பண்ணுங்கள், நானும் வந்து பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ரெஜினா சிஸ் லைவில் வருவாங்களா இல்லை வாய்ஸ் மட்டுமா? வானவில் என்ன வேலை விட்டுட்டு வேகமாக வந்துட்டியா? ஓ வேகமாவா? ஐ ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் அக்கா. ஓகே ஓகே செல்லம், குட் குட் குட். சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடுறா ஸ்ரீகுட்டி? அதான் தெரியுண்டா. டாக்டர் யோகேஸ்வரன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படிங்களா? ஓகே சிஸ்டர், ஓகே, நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அவங்களும் அங்கே தான் இருக்காங்களா?
என்ன தெரியும்? சாந்திமா இல்லை, ஸ்ரீகுட்டி பாப்பா. நேற்று ஒரு பாப்பா வந்தது இல்லை, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்ட்டு. ஒன்று அவ்வளோதான். போய் படிமாவான். ஐயோ போயாவான், அட்வைஸை தூக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஓகே பாய் பாய். அம்மா கால்மி. ஓகே ஓகேடா ஓகேடா. அம்மாவுக்கு தெரியாமல் தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கியா நீ? கூட போன போடு. லைவ் டுகெதரும் வருங்க, பட் இப்போ டைம் கிடைக்கிறது இல்லை. ஓகே சிஸ்டர், ஓகே. ஹாய் கத்தி, என்ன பண்ணுற? நான் வந்து 30 நிமிஷம் ஆச்சு தேவி பிரியா. அவங்க இப்போ கோவா டூர்லையா? டூரில் இருக்காங்க, பட் ஹிஸ் நேட்டிவ் செஞ்சியா? செஞ்சி கோட்டையா? மச்சான் சொல்லு மச்சான், என்ன மச்சான் பிரச்சனை, என்ன கதை? நான் ஒர்க்கில் வெட்டியாக இருக்கேன் தேவி பிரியா. அது தெரியுமே. நோவா தெரியுமா? ஸ்ரீகுட்டிக்கு அம்மாட்ட சொல்லிட்டா? வேணாமா, சரி அல்வாட சொல்லட்டா மச்சான்? டோமரி பேய் கதை தானா? என்ன பேய் கதை சொல்லுடா வானவில்லு. ஹரி ப்ரோ போடா வானவில்லு. கார்த்தி டூ லேட்டுடா. ஆமாம், டூ லேட். பொதுராஜ் ஹாய். நீதான்டா நீதான்டா. ஐயோ நான் பேசிட்டேனா, இது வரை கொடுக்கணுமே. 8:30 மணிக்கு சொன்னேன், 7:30 தான் ஆகுதா? ஆமாம் அம்மு, ஆத்தோ டாக்டர் அம்மு, அவர் நல்லா பேசுவார். அப்படியா? ஓகே சிஸ்டர், நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஊசியை கோர்க்கலான்னா மறந்துடுச்சு. ஆமாம், ரொம்ப லேட். மார்னிங் 9 மணிக்கு வரமா? 10 மணி வந்துட்டேன். புரியல. ஓ, 9 மணிக்கு வராமல் 10 மணிக்கு வந்துட்டீங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. டோமரு கார்த்தி ப்ரோ உங்களை டோமருன்னு சொல்கிறாரு லவ்லி ப்ரோ. நீ எப்படி அவரை டோமருன்னு சொல்லலாம்? சொல்லு. டோமருன்னு இனிமேல் சொல்லாத ப்ரோ, பாவம் ப்ரோ. I not attend your live video. This for last video for me அக்கா. Why செல்லம்? Why என்னாச்சு? என்னாச்சு ஸ்ரீகுட்டிக்கு? என்னாச்சு ஸ்ரீகுட்டிக்கு? என்ன கோவம்? This for last video for me அக்கா. இது லவ்லி ப்ரோ சொன்னதா? விளையாட்டுக்கு சொல்கிறான், விளையாட்டுக்கு. நீ விளையாட்டாக எடுத்துக்கோ. இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக பேசுவாங்க. கோச்சிக்கிட்டியா இருக்கு? அப்போ மங்களும் நல்லா பேச மாட்டோம் அப்படித்தானே? அம்மா அக்கா டீ குடிச்சாச்சா? நான்லாம் டீ குடிச்சிட்டு தெம்பாக தான் வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி இஞ்சி டீ போட்டு சாப்பிட்டேன், குடித்தேன். அம்மு உங்ககிட்ட எப்படி பேசுகிறது? எனக்கு ட்ரெஸ் தைக்கணும் அம்மு, செமையாக டிசைன் பண்ணுற அம்மு. அப்படியே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். கொரியரில் அனுப்புங்க, நான் தைச்சி உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஆமாண்டா வானவில்லை. சிஸ் நான் டாக்டர் சேனலுக்கு லிங்க் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ரெஜினா சிஸ், எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன். என்னம்மா? நான் கூப்பிடவே இல்லைம்மா, போயிட்டு
மாதிரி இல்லைம்மா தமிழேன்னு கூப்பிடவே இல்லைம்மா. நான் டோமரு, என் மச்சான் வானவில்லை. ப்ரோ வானவில் சொல்லாத ப்ரோ. வானவில்னா என்ன தெரியுமா? ரெயின்போ இங்கிலீஷ்ல. ஐயோ வானவில். ஏன் ப்ரோ தான் இப்படி பண்ணுறீங்க? வானவில்னு சொல்லாத சார். சேனல் கான்வர்சேஷன் அஃபெக்ட் பண்ணும். ஆமாம் பாரு, சொல்லக்கூடாதான் பார்த்துக்கோ. மச்சான் ரெஜினா சொன்னால் கேளுடா. ரெஜினா நீ யாருமா? இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்க, வேறு லெவல்மா நீ. சிம்பிளி ஆசம். ஆமாம், brilliant and smart and beautiful lady. என்னடா அம்மு கிட்ட ஒன்றும் பிரைமரி வாயில பேசுறாங்க. அம்மு கிட்ட வாயில பேசிடாதவா? பின்ன வாயில் பேசாமல் இதெல்லாம் ப்ரோ பேசுவாங்க. ஹரி நீங்களும் தான். ஓகே ஓகே எஸ் அக்கா. ஓகே பாய் பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். ஓகேம்மா ஓகே. நீ சரத்து ஸ்ரீகுட்டியை பாரு, நீ சொன்னதை அவள் சீரியஸாக எடுத்துக்கிட்டா. சொல்லு சரத்து, பாவம். நீ வாடா, நீ லைவுக்கு வா. நீ இதில் ஒன்றும் தப்புலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சும்மா ஃபன்னாக சொன்னோம் சரியா? ஏன்னா எங்கள் லைவுக்குள்ளே நீ ஒரு குட்டி பாப்பாவா? நாங்கள் ஃபன்னாக தான் பேசுவோம். நீ எதுவும் கோச்சிக்கூடாது ஓகேவா? அறிவாளி அம்மு எப்படி அனுப்புவேன்? சிஸ்டர் நான் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேயும் இல்லை தானே, நான் எப்படி நம்பர் கொடுக்கறது உங்களுக்கு? சூப்பர்டா, அதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என் பையன் சொல்கிறான் பாரு. என் பையன் வந்து படிப்பான், அதுதான் சொல்கிறான். ஹரி அங்கே வேணாம் ரெஜினா ப்ளீஸ். நான் ஒன்று பண்ண முடியாது தேவி. சரி சரி, என்னப்பா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுப்பா. குட் ஆன்சர் செல்லக்குட்டி. உனக்கு இதெல்லாம் தெரியாமலே இருக்கட்டும். இவங்க பேட் பாய்ஸ், அவாய்ட் ஹிம். போட போட பார்த்துக்கங்க. ரெஜினா சிஸ்ஸே சொல்கிறாங்க வால் பசங்க இருக்க இடம். சரி, இப்படிலாம் பேசி ரெஜினா கிட்ட பேசுகிறா பாரு. நீங்கள்லாம் பேட் பாய் தானா? நீங்கள் எல்லாம் குட் கேர்ளாக இருங்க. குட் கேர்ள் தான். சும்மா பாப்பு ஸ்ரீ பாப்பு லவ்லி சொல்லுது பாரு. ஆமாம், இவங்கெல்லாம் குட் கேர்ள் மச்சான். 1 மணி 2 மணி வரை லைவில் இருப்பாங்க. ஆமாம், ஒரு மணி 2 மணிக்கெலாம் லைவில் இருந்தால் குட் கேர்ள் இல்லையா? நான் குட் கேர்ள் இல்லையோ தெரியாது, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் குட்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன், ஸோ சொல்கிறேன். ஓகே ஓகே சிஸ். ரெஜினா ஐ எம் குட், ஸோ சொல்கிறேன். ஹரி நல்லா நைஸ் பண்ணடா. யா போடுவீங்கயா, ஒரே இதையே பிடிச்சிட்டு பேசுவீங்க. அவனும் ரொம்ப பேடாக இருப்பான். ரங்கசாமி அண்ணா வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு போல் இந்த சைடு வந்து. அம்மு பாய், சரத் லைவுக்கு நீ வந்தால் நான் வரேன் ஓகேவா அம்மு? சிஸ்டர் நான் இப்போ வேணால் கட் பண்ணிக்கவா? கட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் போடலாமா, இல்லை நாளைக்கு போடலாமா? நான் வரேன். அது ஃபஸ்ட்டே நான் ஆப்ஷன் கேட்கணும். அது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலையே. டுகெதர் எனக்கு தெரியாதே.
அதனால தான் எனக்கு போய் ஏன்னா அன்னைக்கு சரத் ஏதோ போஸ்ட்லலாம் போட்டிருந்தாராமே, அதெல்லாம் எனக்கு தெரியாது சிஸ்டர். அது உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் நாளைக்கு போட்டுக்கலாம்லண்ணா நம்ம 2 பேரும். எஸ்கே மச்சி யார் மச்சான்? யார் தேவி? கார்த்தி என்னதான் எஸ்கே சொல்கிறாரு? அம்மு வந்தா சொல்லுவா. என்னத்த சொல்லுவா? என்னப்பா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க? அக்கா லைவ் வாட் டைம் ஃபினிஷ்? டே இப்போ தாண்டா 8 இன்னும் ஆகலை. 8:30க்கு ஃபினிஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 1 மணினா எனக்கு அது 9:30 தான். ஓ ஆமாம்ல. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் தான் 1 மணிக்கு வர்றதா ரெஷினா? அப்படியா? சரி, அவர் சொல்கிறது அவருக்கே புரியல, அப்புறம் எங்கே உனக்கு புரிய போகுது? ஆமாம் கார்த்தி. ரெஜினா நல்லா உருட்டு. ஒன்றும் இல்லை சரத், நாளைக்கு நான் வேலூருக்கு போகிறேன், அதுதான் தூங்க போகிறேன், பாய். அப்படியா தேவி சிஸ்? வரலையா லைவுக்கு, லவ்லி லைவுக்கு? போ பாய். உடனே ஸ்மைலி போடு சரத், அழுகுற மாதிரி. நல்லா உருட்டுறேன். ஏ லூஸு, ஒழுங்காக மெசேஜ் அப்படி லேட்டாக படித்தா உனக்கு புரியாது. ஓகே ஓகே ஓகே, இவ்வளோதான் ப்ரோ இருக்குது, நான் படிச்சிட்டேன் ப்ரோ. கை வலிக்குது. ரெஜினா கொஞ்சம் மெதுவாக உருட்டு. வேலூரா திருவண்ணாமலைன்னு சொன்னா? வேலூரை திருவண்ணாமலைன்னு சொன்னா மச்சான் கொல்ல போகிறேன். உருட்டுனா மறுபடியும் உருட்டணும். எனக்கு ஸ்பீடாக தான் உருட்ட வரும். கார்த்தி மச்சி, என்ன கொண்டுட்டு நீ எந்த ஜெயிலுக்கு போகிற? நல்லா உருட்டிட்டு எக்ஸ்பீரியன்ஸா ரெஜினா? கார்த்தி பெங்களூரில் என்ன ஜெயில் ஃபேமஸ்? என்ன ஜெயில் ஃபேமஸ் ப்ரோ? போயிருக்கியா என்ன ஆல்ரெடி? வெயிட் வரேன். ஓகே ஓகே. டென்ஷன் ஆகுது. இது யாராவது தச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமா, ஏன் வாட்ச் எடுத்து கட்டிட்டு இருக்க தங்கம்? நீ கட்டுறது பெருசுல தங்கம், அந்த கண்ணாடி உடச்சிடுற தங்கம். அஃப்கோர்ஸ் ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, உருட்டுறது ஒன்றும் தப்பு இல்லையே ப்ரோ. நீங்கள் தான் உருட்டா சொல்லுங்கள். உருட்டு மகாராஜாக்கள். கார்த்தி ப்ரோ உருட்டு ராஜாக்கள் நீங்களாம். ஹரி என்னோட பெட்ரூம் மாதிரி. அப்படியா? பெட்ரூம் தான் ஜெயிலா? நல்லா பண்ணல ஜெயிலா நல்லா. ஓகே அக்கா, அம்மா பனிஷ் ஃபார் மீ அக்கா, then I go for sleep. I did not attend your live video for sorry அக்கா. ஓகேம்மா ஓகே, நீங்கள் நாளைக்கு வாங்க. ஒரே நிமிஷம்.